ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 28/6/1973. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். யோக யுக்த் ஆவதன் மூலம் எண்ணம், வார்த்தை, செயல் இயல்பாகவே யுக்தியாக இருக்கும். சதா வெற்றியாளர்களாக ஆக்கக்கூடிய இறந்த நிலையில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு உயிர்தானம் கொடுக்கக்கூடிய, சதா சிரேஷ்ட கர்மம் செய்து செய்விக்கக்கூடிய யோகேஸ்வர் சிவபாபா கூறுகின்றார். இப்படி உலகிய இராணுவத்தில் படை தளபதி கட்டளை பிறப்பிக்கிறாங்க, ஒரு வினாடியில் எங்கு எப்படி இருக்கீங்களோ அப்படியே நில்லுங்க அப்படின்னு. ஒருவேளை இந்த கட்டளையை புரிஞ்சுக்கிறதுனாலும் சிந்திப்பதிலும் நேரத்தை கழிச்சா அவங்களுடைய நிலை என்ன ஆகும்? வெற்றிக்கான திட்டம் நடைமுறையில் வராது. அதுபோல வெற்றி அடையக்கூடியவங்க ஒரு வினாடியில் தன்னுடைய எண்ணத்தை நிறுத்தக்கூடியவராக இருக்கணும். இதுதான் அவங்களுடைய விசேஷத்தன்மை. எந்த ஒரு ஸ்தூல காரியமானாலும் ஞான சிந்தனை செய்கிறதுல பிஸியாக இருந்தாலும் ஒரே வினாடியில் தன்னைத்தான் நிறுத்தக்கூடிய பயிற்சி, அதாவது எண்ணங்களை நிறுத்தக்கூடிய பயிற்சி அவசியம். எப்படி இராணுவத்தில் வேகமாக ஓடிட்டு இருக்கிறாங்க அல்லது யுத்த பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, அந்த நேரம் நில் அப்படின்னு கட்டளை கிடைச்சா நின்றுடுவாங்க. அதே மாதிரி ஒருவேளை ஞான சிந்தனை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு வினாடியில் விதைரூப ஸ்திதியில் நிலைச்சிடணும் அப்படின்னு நினைச்சா ஒரு வினாடியில் நிறுத்திட முடியுதா? எப்படி ஸ்தூல கர்மேந்திரங்களை ஒரு வினாடியில் எங்கு வேணுமோ எப்படி வேணுமோ அப்படி செய்ய முடியுது தானே? அந்த அதிகாரம் இருக்குது இல்லையா? முற்றுப்புள்ளி வைக்கும் பயிற்சி இருக்குதா? விஸ்தாரத்தில் செல்வதற்கு பதிலாக ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கும் நிலை, அப்படிப்பட்ட ஸ்திதியை அறிஞ்சிருக்கீங்களா? எப்படி ஓட்டுநர் உரிமம், அதாவது லைசன்ஸ் வாங்க போனால் வேண்டுமென்றே அவர்களை வேகமாக ஓட்ட செஞ்சு பிறகு திடீரென நிற்க சொல்கிறாங்க, பின்னால் செல்ல சொல்கிறாங்க. அது கூட பயிற்சி தானே? அதே மாதிரி தன்னுடைய புத்தியை நடத்துவதற்கு நிறுத்துவதற்கு பயிற்சி வேணும். குறிப்பிட்ட நேரத்துக்குள் வினாடியில் நிறுத்தினால்தான் அதனை அதிசயம் அப்படின்னு சொல்ல முடியும். யாருடைய எண்ணம் கர்மம் யுக்தியாக, அதாவது ஒரு எண்ணம் கூட வீணாகாமல் இருக்குதோ அவங்களையே நிரந்தர வெற்றியாளர் அப்படின்னு சொல்ல முடியும். இது எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா, எந்த ஒரு சேவையிலும் முழுமையான வெற்றி அடையணும்னா அந்த நேரத்தில் எண்ணங்களை நிறுத்தக்கூடிய பயிற்சி செய்யணும். அப்போதான் எண்ணம் கர்மம் யுக்தியாக இருக்கும். நாலாபுறமும் விநாசத்தி ஏற்பட போகுது. அப்படிப்பட்ட நேரம் வரப்போகுது. அந்த தீயிலிருந்து பாதுகாத்து கொள்ள 2 விஷயங்கள் முக்கியமானது. எப்போ விநாசத்தி நாலாபுறமும் பரதோ அந்த நேரம் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களது முதல் கடமை சாந்தியினுடைய தானம், அதாவது வெற்றிக்கான பலத்தை கொடுப்பது. அதற்கு பிறகு என்ன செய்யணும்? பிறகு யாருக்கு என்ன அவசியமோ அந்த தேவையை பூர்த்தி செய்வது. அந்த நேரம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு சக்தி தேவைப்படும். சிலருக்கு சகிப்புத்தன்மை, சிலருக்கு தன்னடக்கும் சக்தி, சிலருக்கு தீர்மானிக்கும் சக்தி, சிலருக்கு முக்தியினுடைய சக்தி தேவைப்படும். யாருக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அதனை நிறைவேற்ற பாபாவினுடைய அறிமுகம் மூலமா ஒரு வினாடியில் அசாந்தியான ஆத்மாக்களை சாந்தப்படுத்தக்கூடிய சக்தியும் அவசியம். இந்த அனைத்து சக்திகளையும் இப்பொழுதிலிருந்தே சேமிக்கணும். இல்லை அப்படின்னா அந்த நேரம் எப்படி உயிர்தானம் கொடுக்க முடியும்? முழு உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்திகளை தானம் செய்யணும். தன்னையும் சக்திகளின் ஆதாரத்தில் நடத்தணும்.
பிறருக்கும் வழங்கும் அளவுக்கு சக்திகளை சேமிக்கணும். அதிலிருந்து வஞ்சிக்கப்படக்கூடாது. ஒரு ஆத்மா வஞ்சிக்கப்பட்டாலும் சுமை யார் மீது விழும்? உயிர் தானம் கொடுக்க யார் நிமித்தம் ஆனாங்களோ அவங்க மீது தான் விழும். தன்னுடைய ஒவ்வொரு சக்தியும் சோதனை செய்யணும். யார்கிட்ட சர்வ சக்திகளின் இருப்பு இருக்குதோ அவங்களே அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் கிட்ட சர்வ சக்திகளினுடைய இருப்பு இருக்கும். உலகத்துக்கு முன்பு ஜொலிக்கும் நிலையில உள்ளவங்க இப்போ அப்படி சோதனை செய்யணும். அமிர்த வேலையில எழுந்து தன்னை கவனம் அப்படிங்கிற தண்டவாளத்துல கொண்டு செல்லணும். தண்டவாளத்துல வண்டி சரியாக செல்லும் இல்லையா? உங்கள் மீது முழு உலகத்தின் பொறுப்பும் இருக்குது. பாரதத்தின் பொறுப்பு மட்டும் கிடையாது. சிரேஷ்ட ஆத்மாக்களின் ஒவ்வொரு கர்மமும் மகானாக இருக்கணும். ஆகவே சோதனை செய்யும். முழு நாள்ல எந்த ஒரு வீணான வார்த்தையும் பேசவில்லை தானே? மனதில் வீணான எண்ணம் எழவில்லை தானே? எந்த ஒரு தவறான கர்மமும் செய்யவில்லை தானே? ஒவ்வொரு சங்கல்பம் வருவதற்கு முன்பே கவனம் வைக்கணும். யோக யுக்து ஆவதன் மூலமா யுக்து எண்ணம் சொல் செயல்ல தானாகவே ஏற்பட்டுடும். நல்லது. இந்த மகா வாக்கியத்தினுடைய சாரம், ஒரு வினாடியில தன்னுடைய எண்ணங்களை நிறுத்துவது. இதுதான் வெற்றி அடையக்கூடிய ஆத்மாக்களின் அடையாளம். இரண்டாவதாக, நிரந்தர வெற்றிக்கு யுக்தி எண்ணம், வார்த்தை மற்றும் கர்மம் இருக்கணும். நிரந்தரமா வெற்றி அடையணும்னா யுக்தியாக எண்ணம் இருக்கணும், வார்த்தை மற்றும் கர்மம் இருக்கணும். ஒரு எண்ணம் கூட வீணாக கூடாது. எப்போ தன்னுடைய புத்தியை நடத்துவதற்கு நிறுத்துவதற்கான பயிற்சி இருக்குதோ அப்பதான் இந்த நிலையை கொண்டு வர முடியும். மகா விநாச நேரத்துல சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுடைய கடமை சாந்தியை தானம் கொடுப்பது. மேலும் ஒவ்வொரு ஆத்மாவின் தேவையின் பிரகாரம் சக்திகளை தானமாக வழங்குவது. நான்காவது, சிரேஷ்ட ஆத்மாக்களின் ஒவ்வொரு கர்மமும் மகானாக இருக்கணும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.